ரவுண்ட்ல போயிருந்தேன். கிட்டத்தட்ட 60 வயதுக்கு மேல உள்ளவர்களை மட்டும் சந்திப்போம் அப்படின்னு சந்திச்சேன். 60 வயதுக்கு மேல உள்ளவர்களை மட்டும் தான் பார்த்தேன். இளைஞர்கள் எல்லாருமே விஜய் தான் சொன்னாங்க. நான் வந்து குமரி மாவட்டத்துல தொடங்கி திருநெல்வேலி வரை எல்லாம் போயிருந்தேன், தென்காசி கூட போயிருந்தேன். பெரும்பான்மையான இளைஞர்கள் விஜய் தான் சொன்னாங்க. அதாவது ரொம்ப குறிப்பா முதல் முறை ஓட்டு போடக்கூடியவர்கள், முதல் முறை வாக்காளர்கள் எல்லாருமே விஜய் பேரை தான் சொன்னாங்க. ஏன்னா அவர்களுக்கு இதுல பெரிய அபாயம் என்ன, சீமான் கட்சி சேதமாகுது. இவர்கள் எல்லாம் தான் நியூ ஓட்டர்ஸ் தான் சீமானுக்கு வாக்களித்தவர்கள். அந்த ஓட்டு சேதமாகுது. சோ இப்ப நம்ம வந்து கண்ணை மூடிட்டு முதல் தலைமுறை வாக்காளர்கள்னா 80% விஜய் தான். ஏன்னா அந்த ஓட்டு மட்டுமே தேர்தல் ஆணைய புள்ளிவிவரப்படி சார் வர்ற தேர்தல்ல ஒரு 25 வயதுக்கு உட்பட்டவர்கள் ஓட்டு போடுறவங்க மட்டும் 1,20,00,000 பேர் போட போறாங்க. அதுல 4 ஒரு பங்கு வாங்கினாலே 40 லட்சம் ஓட்ட ஒருவேளை விஜய் வாங்கிட்டாருனாலே 10% ஓட்டு அது. ஏறக்குறைய சீமான் அவர்கள் நீண்ட நெடிய ஒரு 11 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில் எடுத்த ஓட்டு அது. அப்ப இளைஞர்கள் மத்தியில தான் அவங்க வந்து நல்ல தீவிரமா களமாடுறாங்க. கொஞ்சம் அதுல எக்ஸ்ட்ராவா நீங்க அவருக்கான அந்த ஸ்பேஸ கொடுத்தோம்னா கிட்டத்தட்ட 15-20 வந்துரும் சார். இப்ப ஒண்ணுமே இல்ல சார், ஒரு இளைஞர் ஓட்டு போடுறான், போற நேரத்துல எப்பா எனக்கு வந்து ஒரே ஒரு கோரிக்கைப்பா, போற விஜய்க்கு ஒரு ஓட்டு போட்டு வாப்பான்னா பெற்ற பிள்ளைங்க கேக்குதுன்னு ஒரு வீட்டுல 2 வீட்டுல ஒரு ஓட்டு மாறிடுச்சுன்னா கூட அது பெர்சன்டேஜ் மாத்திரும். அந்த மாதிரியான தாக்கம் இருக்கு. தேர்தல் நெருக்கத்துல விஜய் குழந்தைகளுக்காக ஒரு வீடியோ போட்டு உங்க அப்பா அம்மாட்ட சொல்லுங்க, அங்கிளுக்கு போட சொல்லுங்கன்றாருன்னா முடிஞ்சு போச்சு. என் பையனே வந்து எப்பா விஜய்க்கு எலெக்ஷன் வருதுப்பா, அங்க பாருப்பா டிவில பேசுறான்னு கூப்பிட்டு காட்டுறான். 5ஆம் கிளாஸ் தான் படிக்கிறான். அப்ப அதுக்கு குழந்தைகள் அணி வச்சிருக்காரு விஜய். அந்த கட்சியில பார்த்தா குழந்தைகள் அணி இருக்கு. நீங்க சொல்லுவது